அன்பு நேயர்களே வணக்கம். நாளைய தினம் ஏகாதேசி, ரொம்ப அருமையான ஏகாதேசி. ஆவணி மாதம் தேய்பிறை ஏகாதேசி. இந்த ஏகாதேசியிலே பகவான் ஸ்ரீஹரியை ஸ்ரீதரனாக எண்ண வேண்டும். இந்த துவாதச நாமங்களிலே ஸ்ரீதராய நமஹா அது ரொம்ப விசேஷமான நாமம் இல்லையா? ஏன்னா மகாலட்சுமியோடு இணைந்த அற்புதமான அந்த திருநாமத்தை சொல்லி வணங்க வேண்டும். அப்படி நம்ம பூஜித்தால் சப்த புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படுகின்ற கங்கையிலே ஆரம்பித்து 7 நதிகள், அந்த 7 நதிகளிலே நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே மாதிரி நைமிசாரண்யம் போன்ற சப்த புண்ணிய தலங்கள்னுட்டு இருக்குது. அந்த தலங்களிலே நாம் தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது கிடைத்துவிடும். வேதாந்தங்களையெல்லாம் நன்றாக கற்று இந்த பிரம்மச்சரியத்தை நன்கு விசாரம் செய்து ஆத்ம ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானம், எது ஆத்ம ஞானம்னு சொன்னால் நம்ம யார், பெருமாள் யார்? மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் சூழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்து இயலுன்னு சொன்னார் இல்லையா? ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டது. அந்த பரமாத்மாவுக்கு தொண்டு செய்வது தான் ஜீவாத்மாவினுடைய சொரூபம். அப்படி என்பது அறிவது இருக்கிறதையா, அதுதான் ஆத்ம விசாரம் என்பது. அந்த ஆத்ம விசாரம் வேதாந்த விசாரங்களாலே நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் சின்சியராக ஏகாதசி விரதத்தை யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்துவிடும். பாவங்கள் ஒட்டாது. நமக்கு அஞ்ஞானத்துக்கு எது தடை என்று சொன்னால் நம்ம செய்கின்ற பாவங்கள் தான். பாவங்கள் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை மட்டும் தருன்னுட்டு சொல்லாதீங்க. எது நல்லது என்பதையே தெரியாமல் செய்துவிடும். அது இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு நமக்கு. அந்த ஞானத்தை குறைத்துவிடும். இந்த ஏகாதசி விரதமானது ஒரு பெரிய ஒளி, அந்த ஜுவாலையை ஏற்றி நமக்கு ஞானத்தை தரும். ஆகையினாலே நமக்கு அந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு ஒட்டாமல் இருக்கும், பாவங்கள் தீண்டாமல் இருக்கும். ஒரு பஞ்சை தூக்கி ஒரு நெருப்பில் போட்டோம்னா எப்படி சுவடே இல்லாமல் எரிந்து போய்விடுமோ அதை போல நம்முடைய பாவங்களெல்லாம் வேரோடு நசித்து போகும். அதுதான் பாவமான பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தன்று என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன்கொல் அறியேன் அப்படின்ட்டு திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லுகின்றாள். ஆண்டாள் நாச்சியார் கூட எப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. எதை செப்பணும், எதை சொல்லணும்? பகவானுடைய நாமத்தை சொன்னால் ஒரு பஞ்சை தூக்கி நெருப்பில் போட்டால் எப்படி அந்த பஞ்சு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுமோ அதே போல் நம்முடைய பாவங்களெல்லாம் போய்விடும். இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறோம். இந்த பகவான் ஸ்ரீ ஹரியை நினைப்பவர்களுக்கு பாவங்கள் சேராது. இதை பெரியாழ்வார் ரொம்ப அருமையாக சொல்கிறார். திருக்கோட்டியூர் பதிகத்திலே சொல்கிறார், சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு நூல் பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமேங்கிறார். பெரியாழ்வார் பாசுரத்தை பாடினா பாவமெல்லாம் போடுங்கிறார். அந்த பாசுரத்தை இந்த ஏகாதசியில் பாடணும். ஏகாதசி விரதத்தை பாடினால் ஹரிர் ஹரதி பாபானின்னுட்டு எல்லா பாவங்களும் ஹரம் எல்லாத்தையும் துவம்சம் செய்திடுவானாம். அப்படிப்பட்ட அந்த ஹரியை நினைப்பதற்காகவே ஏற்பட்ட ஒரு விரதம்தான் இந்த ஏகாதசி விரதம். 21 வகையான யாகங்கள் உண்டு. அதில் சோம யாகம் 7, ஹவிர் யாகங்கள் 7, பாக யாகங்கள் 7. இதில் சோம யாகங்களிலே ஒன்று தான் மிகவும் சிறப்பு பெற்ற வாஜபேய யாகம். இந்த யாகம் செய்கிறது ஒன்றும் ரொம்ப சாதாரணமான செயல் கிடையாது. ஒரு வேதத்திலே மிக உயர்ந்த நிலையை அடைகின்ற பொழுது மிகப்பெரிய புண்ணிய பலனுக்காக செய்யப்படுகின்ற யாக வகை இது. இந்த அரசர்களெல்லாம் அஸ்வமேத யாகம் செய்து பூலோகத்திலே சக்கரவர்த்தி ஆவார்கள். அவர்கள் அதனைத் தொடர்ந்து வாஜபேய யாகம் செய்யும் பொழுது இந்திரலோகமே அவர்களுடைய வசத்திலே வந்து விடுமா. இப்படிப்பட்ட யாகங்களை பற்றிய குறிப்பெல்லாம் சங்க நூல்களிலேயே இருக்குது. இப்போ ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிற புலவர் புறநானூற்றிலே இந்த யாகத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். ஆனால் நம்ம சொல்ல வந்தது, இந்த யாகம் யாராலையும் செய்ய முடியாது. ஆனால்
அந்த யாகத்தினுடைய பலனை ஒரு எளிமையான விரதம் தந்துவிடும் என்று சொன்னால் அதுதான் நாளைக்கு வரப்போகின்ற அந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தில் என்ன பெரிய சிறப்புன்னா அது ஒரு கதை இருக்குது. ஒரு செல்வந்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர் அவர். இந்த கோயில் குளம் அன்னதானம் இப்படி எல்லாம் நல்ல முறையில் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்தார். ஆனால் எப்படி நம்ம தெரியாதனமாக ஒரு ஆளை இடித்து அந்த ஆளுக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ அதை போல இவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தணருடைய இறப்புக்கு காரணமாகி விட்டதினாலே இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. இப்போ அந்த தோஷம் வந்ததினாலே எப்படி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா இருக்கிற இடம்லாம் வெளிச்சம் போயிடுமோ அதே போல் இவருடைய வாழ்க்கையில் அமங்கலங்கள் சூழ்ந்து கொண்டன. இவருடைய செல்வம் கரைந்தது, இவருடைய செல்வாக்கு நீங்கியது, இப்படி எல்லாமே போச்சு. போன உடனே இவருக்கு தூக்கம் இல்லை, வெறும் துக்கம்தான். உடலெல்லாம் இளைத்து போய்விட்டது. உடலிலே பல்வேறு விதமான நோய் பிரச்சனைகள் தோன்றின. எதிரிகளெல்லாம் பலப்பட்டார்கள். என்னென்னமோ பரிகாரம் பண்ணார், ஒன்றும் பலன் இல்லை. அப்போ ஊருக்கு ஒரு பெரியவர் வந்தார். அந்த பெரியவர் இவருடைய நிலைமையை பார்த்து சொன்னார், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது, வேறு ஒன்றுன்னு செய்ய வேண்டாம். பெரிய அளவில் யாகாதிகள் யாக யஜ்ஞங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம், தீர்த்த யாத்திரை போக வேண்டாம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு வழியை சொல்கிறேன், அதை மட்டும் பின்பற்று, நீ இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்று விடலாம். இது சிரவண மாதம், அதாவது ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் இப்போ வரப்போகின்ற ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசியை நீ கடைபிடித்து பகவான் விஷ்ணுவை வணங்கினால் அந்த பகவான் விஷ்ணுவுடன் இருக்கக்கூடிய பிராட்டி எல்லா விதமான செல்வத்தையும் திரும்ப தந்து விடுவாள். நீ எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்று நிம்மதியாக வாழலாம். இப்படி அதாவது வகை தெரியாமல் போகிறவனுக்கு இதுதான்ப்பா வழின்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். தடுமாறி கொண்டிருந்த ஒருவனுக்கு அந்த மிகப்பெரிய பெரியவர் ஒரு வழியை காட்டினார். அப்படி காட்டிய வழிதான் இந்த ஏகாதசி விரதம். ஒரு பெரிய பந்தலை போட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நாம சங்கீர்த்தனம் என்ன, சத்சங்கம் என்ன, பஜனைகள் என்ன, இப்படி ரொம்ப அற்புதமாக அமர்க்களமாக யாரும் அன்னைக்கு ராத்திரி தூங்கலை. எல்லாருக்கும் பகவத் நாமா காதில் விழுந்தது, வாயால் எல்லாரும் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அடுத்த நாள் எல்லா ஏழை பாழைகளையெல்லாம் வரவழைத்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ததியாராதனை பண்ணினார். அதில் பெரிய பெரிய சாதுக்களெல்லாம் வந்தார்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் கிடைத்தது. அந்த துவாதசி பாரணையில் ஒரு 1000 பேர் சாப்பிட்டாங்க. எல்லாரும் திருப்தி அடைந்து இவருக்கு மங்கள ஆசி வழங்கினார்கள். இதில் உற்சாகம் அடைந்தார். இவருக்கு எல்லாமே எப்படி மேகத்தினாலே மறைக்கப்பட்ட அந்த நிலவானது கொஞ்ச நேரம் கழித்து பிரகாசமாக, முன்னிலும் பிரகாசமாக, நான் பிரகாசமான நிலவு மறைக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இருண்டு போயிடும். மறுபடி வெளிச்சம் வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு லைட்டு போன பிறகு இருட்டில் இருக்கிறவங்களுக்கு மறுபடி வெளிச்சம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளிச்சம் வந்த போது நமக்கு எத்தனை வெளிச்சம் இருந்ததோ அதை விட கூடுதலாக நமக்கு தெரியும். அதே போல் இந்த இழந்த செல்வங்களை விட பரிபூர்ணமான செல்வங்கள் நிறைய அவருக்கு கிடைத்தது. மனத்துன்பமெல்லாம் நீங்கியது, உடல் ஆரோக்கியம் வளர்ந்தது, பழையபடி உற்சாகம் பிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பயனை கொடுத்த விரதம்தான் இந்த காமிகா ஏகாதசி விரதம், அதாவது நாளைய விரதம். இதில் ராத்திரியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பஜனை பண்ணலாம். ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்கள். ஏகாதசி விரதம் அன்னைக்கு அந்த தீபம் விடிய விடிய எரியட்டும். அந்த விடிய விடிய எரிகின்ற அந்த நெய் தீபத்தினாலே நம்முடைய துன்பங்களெல்லாம் கரையட்டும். அன்னைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா? திருமங்கை ஆழ்வார் ஒரு அருமையான பாசுரத்தை நமக்காக பாடி கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம்தான். நாளைக்கு இதை மனதார சொல்லுங்கள். பாசுரம் சொல்லுகின்ற பொழுது அந்த அர்த்தத்திலே ஈடுபட்டு சொல்ல வேண்டும். இப்போ பாசுரம் வருது பாருங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா என்னும் நாமத்தை மறக்காமல் நாளை தினம் திரும்ப 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 எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். உங்களுடைய துன்பங்களெல்லாம் களைந்து ஒரு இன்பமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும்.